How to become a crorepati in India? கோடீஸ்வரன் ஆகுது உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் கோடீஸ்வரன் என்னால் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் வந்துகிட்டே இருக்கும். கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைப்போம், பட் அடுத்த நிமிஷம் நம்ம வேலை, நம்ம செலவு, நம்ம இஎம்ஐ, இந்த லைஃப்பில் இருந்து நம்மளால் ஒரு crorepati ஆக முடியுமா, ஒரு கோடி சேர்க்கறதுலாம் நம்மளால் ரீச்லேயே கிடையாது, இந்த மாதிரி நமக்கு நாமே பேசிக்கிட்டு பண்ண முடியாதுன்னு முடிவே கட்டிடுவோம். ஆனால் அந்த ஆசை மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு 3 விஷயத்தில் சொல்ல போகிறேன். ஸோ லாஸ்ட் ஒரு 6 months to 1 year இந்த விஷயத்தை மாற்றி பேசியிருக்கேன். பட் ஒரு கோடீஸ்வரன் ஆகிறது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஒரு ட்ரீம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, பேராசை இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்குலாம் அந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னும் போது இந்த 3த்தில் எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால தான் இதை கம்பைண்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் அண்ட் செக்ட்ரல் ஃபண்ட்ஸ். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த ஸ்டார்ட் பார்க்கும்போது. ஏன்னா இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் 10 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆக முடியுமா. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம்லாம் கஷ்டங்க. 10 வருஷத்தில் ஆக முடியுமா அப்படின்னா வெறும் 20,000 ரூபாய் மாதம், 24 லட்ச ரூபா தான் போட்டிருப்பீங்க. வருஷத்துக்கு 2.4 lakhs, 10 வருஷத்தில் 24 லட்சம். ஆனால் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ்னால இந்த ஒரு ரெண்டு கேட்டகரி, ஸ்மால் கேப்லேயும் செக்ட்ரல் ஃபண்ட்ஸ், ஐடி செக்டர் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ப்ராப்பர் லீகல் ரிட்டர்ன்ஸ் தான் நான் சொல்கிறது. ஸோ தைரியமாக நீங்கள் நம்பலாம், நீங்களும் போய் செக் பண்ணலாம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப், எஸ்பிஐ ஸ்மால் கேப், டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் அண்ட் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்ட். இந்த ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி லாஸ்ட் 10 years ரிட்டர்ன்ஸ் இது இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஐ திங்க் மோர் தேன் 24-25% ரிட்டர்ன்ஸ் வந்தாலே 10 yearsல இது வரதுக்கான சாத்தியம் உண்டு. ரெண்டாவது வந்து ரூல் ஆஃப் 15. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. 15,000 rupees மாதம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1.8 lakhs, 15,000 into 12, ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.8 lakhs, 18 ஒரு 9, 27 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க 15 வருஷத்தில். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா, 15% ரிட்டர்ன்ஸை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரூல் ஆஃப் 15. 15,000, 15% ரிட்டர்ன்ஸ், 15 years. ஸோ எனக்கு வந்து 15 வருஷன்றது ஒரு உங்கள் பசங்க படிப்புக்கு வச்சுக்கலாம், இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பண்ணலாம், என்னால் பண்ண முடியாதுப்பா, என்னால் ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் இருந்தால் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வெறும் 5,000 ரூபாய் மாதத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே 15% ரிட்டர்ன்ஸ் 23 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். ஸோ இது எப்படி 15,000 ரூபாய் 15 வருஷம் போது 23 வருஷம் எக்ஸ்ட்ரா 8 வருஷம், ஆனால் 10,000 ரூபாய் கம்மியாக தான் கட்டுறீங்க அப்படின்னா இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் நான் சொல்கிறோம். ஸோ நாட்கள் ஆக இந்த ரிட்டர்ன்ஸோட பெருக்கம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும், கூட்டு வட்டியோட பெருக்கம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், ரிட்டையர்மெண்ட்டு எனக்கு 30-35 வயசு ஆகுது, என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த 5,000 to 10,000 rupees நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட 58-60 வயசில் இந்த மாதிரி 1 கோடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வேணும். ஸோ இந்த 3த்தில் நீங்கள் எதை அப்ளை பண்ண போகிறீங்க, எதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.